தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல கடுக்காய் பொடி இதை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். கடுக்காய் பொடி அப்படிங்கறத நாம சாப்பிடும்போது மலச்சிக்கல் அப்படின்றது இருக்காது, அஜீரண பிரச்சனைகள் அப்படின்றது இருக்காது. முக்கியமா இந்த கடுக்காய் பொடி அப்படிங்கறது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இத பயன்படுத்திக்கலாம். காலையில இல்லைன்னா இரவுல ஏதாவது ஒரு நேரத்துல உங்களுக்கு இந்த கடுக்காய் பொடி அப்படின்றத ஒரு 3 விரல்களால எடுக்கிற அளவுக்கு எடுத்து வாயில போட்டு தண்ணி குடிச்சிடுங்க. சாதாரணமா தண்ணி குடிச்சிடுங்க. இந்த மாதிரி குடிக்கும்போது நம்மளுடைய இந்த உணவு குழல்ல இருக்கக்கூடிய இந்த கொழுப்புகள் இதெல்லாம் கரைக்கக்கூடியது, வயிற்றுல இருக்கக்கூடிய புண்ணு, அல்சர் இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியது, இதெல்லாம் குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கடுக்காய் பொடிக்கு இருக்கு. முக்கியமா இந்த கடுக்காய் பொடிய பால், பன்னீர், தண்ணீர், தயிர் இதனோட மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் பேக்கா போட்டீங்க அப்படின்னு சொன்னா முகத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்கள், இந்த வயது முதிர்வு காரணமாக வரக்கூடிய சுருக்கங்கள், மங்கு, இந்த அம்மை நோய் வந்த பிறகு ஏற்படக்கூடிய இந்த அடையாளங்கள் இதெல்லாம் போக்கக்கூடிய தன்மை இந்த கடுக்காய் பொடிக்கு இருக்கு. கடுக்காய் பொடி வேணும் அப்படின்னா நம்முடைய சிந்திகனை.com ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணிருக்கேன். வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க, லிங்க் தான். சரிங்களா? இந்த பதிவு பயனுள்ள பதிவா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.